गणपतिं नमामहे कविं कवीनां भवस्रवस्तवं ज्येष्ठराजन् ब्रह्मणान् ब्रह्मणस्पदान् शृण्वन्नोतिभिश्रीतसादनं गण्डे भद्नानि तुभगे त्वं जीवधरदां सतं शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिये आयुष्येपेन्द्रिये प्रतिष्ठति धनं धान्यं पशुं भगवद्रलाभं सततं सतं संवत्सरं दीर्घमायुः நல்லா இருக்கு. இந்த அம்மா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 பிள்ளைகளா? ஐயோ, சர்க்கார் புடிச்சிட்டு போவாங்க சாமி. 16 பிள்ளைகள் இல்லப்பா, 16 பாக்கியங்களை பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னேன். ஒண்ணும் இல்லையா? நீ என்ன நினைச்சியோ சொல்லு, எல்லாத்தையும் திருப்தியா நிறைவேற்ற. அவன் ரொம்ப புழுக்கமா இருக்கல, நான் ஜலதோ தொழுது. ஐயோ, கூடிய சீக்கிரம் ஒரு விசி கொண்டு வந்து போட்டுடுறேன். உட்காரு. அது இப்பதான் தோணுச்சாக்கும். ஐயோ, இந்த அறை ரொம்ப ஜில் 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 இருக்கும் பொண்ணே. அது நான் மட்டும் தனியா படுக்கும் போது ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து விட்டுடுவேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும், அதான் நாளைக்கு நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிடுறேன். அது உங்களால முடியாது. ஏன் ஏன் ஏன்? எனக்கு பெரிய வீடு மாதிரி இருக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. உங்களால முடியுமா? அங்க குழாயை திருப்பினா தண்ணி வரும், சுவிட்ச் போட்டா விசிறி சுத்தம், படுக்க கண்ணாடி வச்ச கட்டில், அதுக்கு பக்கத்துல ரேடியோ பாடும், சாப்பிட மேசை, நாற்காலி. பொன்னே, விரலுக்கு தகுந்த மாதிரிதாம்மா வீங்கணும். இந்த வசதியே நமக்கு நிரந்தரமா இருந்தா போதும். இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேலே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். சும்மா நீங்க கேட்டதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, இப்போ சொன்னது எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. எட்டி இருந்து பார்க்கும்போது உன் அழகு எனக்கு அவ்வளவா தெரியல. இப்ப கிட்ட வந்து பார்க்கும்போதுதான் உன் அழகு எனக்கு தெரியுது. நான் நெருங்கி நெருங்கி பார்த்தா எதுல என்ன இருக்குன்னு கூடவே இருந்து பாத்துக்க. நாளைக்கு சமையல் பண்ணும்போது தடுமாறு போற. ஆமா, இந்த உப்பு புளி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு 30 பேரா வேணும்? எங்க பெரியய்யா வீட்டுல ஸ்டோர் ரூம் சாவியே என் கையில தான். 1008 வகை இருக்கும். என்ன நீ அவங்க வீட்டுல 1008 வகை இருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிறத நாம தான் ஒழுங்குபடுத்தி வைக்கணும். ஆயிட்டா, நீயாவது கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. நாளைக்கு அக்கா சமையல் பண்ணும்போது உதவி செய்யலாம்ல. அது எனக்கு தெரியும். நீ சாமான்களை எடுத்து வைக்கிறது பேர் பண்ணிக்கிட்டே பாதி நீயே தின்னுடாத. ஏன்னா தேவை வீட்டுல சோற போட மாட்டீங்களா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் எதையாவது குறிச்சுக்கிட்டு. ஏ காமாச்சி, திங்காம எடுத்து வை. என்ன பிள்ளைய பத்திங்க அத்தை. சீக்கிரம் நல்ல பையனை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுங்க. அவனாவது இவ வாய்க்கு பூட்டு போட நான் பாப்போம். பொன்னே, நான் வயலுக்கு போறேன். நீ மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு. இதுல சாப்பாடு வச்சிருக்கேன். நான் பெரிய வீட்டுக்கு போயிட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போகணுமா? வேலைக்குன்னு இல்ல, நான் போனா அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதோட சாயந்தரம் நீங்க வர வரைக்கும் நான் தனியா தானே இருக்கணும். எனக்கும் பொழுது போகணுமே. பொழைப்புக்காக இல்லாம பொழுது போறதுக்காக வேலைக்கு போறவங்க நிம்மதியா இருந்தது நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இஷ்டம்.
போகுதோ தெரியலையே. முருகா என்ன பண்ணு ஞானம் பண்ணித்தா. கோமா புதுப்படாரு சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்கும். போமா பசிக்குது. என்ன பண்ணிருக்கா? புளியோகரையா? குமரா நீ கொடுத்து வச்ச வேண்டாம். ஐயோ ஐயோ என்னைத்தா அக்கா சமையல் எப்படி இருக்கு? வாவா பாத்தியா உங்க அக்கா காலங்காத்தால எந்திரிச்சு புருஷனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா? புளியோகரை, தேங்காய் துவையல். என்னமோ பெருசா சொன்னேன் எங்க அக்கா ஒண்ணும் தெரியாது சமையல் தெரியாதுன்னு சொல்லி. சாப்பிட்டு பாரு உனக்கே தெரியுது. நான் சாப்பிடல, உனக்கு பிடிச்சிருந்தா சரி சாப்பிடு. பொன்னி 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 இப்ப எல்லாம் வயல என்னால ஒழுங்கா வேலையை செய்ய முடியல. எப்பவும் உங்க ஞாபகம் தான். ஐயோ விடுங்க. விட மாட்டேன். பருவந்த உடனே ஏற்பட்ட பசி இது. எத்தனை நாள் பட்டினி இருந்தேன். இப்ப விருந்த கிடைச்சிருக்கு. சும்மா விடுவேனா? அதுக்குன்னு இப்படியா? ஒரே வேர்வை மண்ணு. ஐயோ இந்த வேர்வை நாத்தத்தை என்னால சகிக்கவே முடியல. கல்யாணி கல்யாணி என்ன தாத்தா? பொழுது போன நேரத்துல விளக்க கூட போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டு அக்காவோட பேசிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கத்தான் உன்னை மருமகளா கொண்டு வந்தேன். கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க. அம்மா அப்பா ஐயோ அம்மா ஏதாவது சண்டை நடந்ததா? ஏம்மா சின்னம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கன்னு சொன்னேன். அது கழுவுறாளா? இவ வந்ததுல இருந்தா வீடே அழுது வடியுதே. எல்லாம் நான் செஞ்ச தப்பு. இதுக்கு யார குத்தம் சொல்ல முடியும்? வருத்தப்படாதீங்க, நம்ம கையில என்ன இருக்கு? நீ ஆரம்பத்துல எனக்கு ஒரு எண்ணம் இருந்ததுமா. அப்படி செஞ்சிருந்தா இப்ப எல்லாம் நல்லபடியா இருந்திருக்குமா. என்ன? பொன்னிய நம்ம பையனுக்கு கட்டி வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப என் மனசுல தோணிச்சுமா. ஆனா ஜாதி வித்தியாசம், சொந்த பந்தம், அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து என் எண்ணத்தை அடக்கிக்கிட்டேம்மா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏதோ நினைச்சது சொன்னேம்மா. இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு மூதேவி இந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்கும்போது அதை மாத்த முடியுமா? நானும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஒத்த கால நின்னு பொண்ணி உங்க மகனை கட்டி வைக்க வேண்டாம் நானும் சொன்னேன். இப்பவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சின்னம்மா 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 நான் சொல்றத கேளுங்க. வீடுன்னா நானும் இருக்கதான் செய்யும். ஐயா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல திட்டு கேட்க இனிமே நம்மளால முடியாது.